ஸோ மேஜர் ஆஃப் ரிஜெக்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நடக்குது. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அந்த ரெஸ்யூமை கிராக் பண்ணுறதுக்கு ஒரு கூகுளை கிராக் பண்ணுற ரெஸ்யூம் எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்களை மெயினாக போட்டிருக்கணும். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தாண்டி எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் கூகுளுக்குள்ளே போனீங்க? பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் 2 இயர்ஸ்க்கு மேலே கூகுளுக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காரு. டெக் ரோல்ல சப்போர்ட் ரோல்ல பாத்தீங்கன்னா ஐடி ரெசிடென்சி ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் நீங்க வந்து கூகுள்ல அதுல சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த ரோல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஜாயின் பண்ண ப்ரோக்ராம் அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் டேர்ம் கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயி. டிசிஎஸ்னா அவங்க ஒரு ப்ரெஷருக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி டக்குன்னு பல்காக எடுத்து ட்ரெயின் பண்ணி ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கூகுள் ஏதாச்சும் அந்த சீசன் டைமோ இல்லைன்னா ஒரு காம்படிஷன். ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் பாட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வைத்தியநாதன் அவர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கூகுளில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ மோர் தென் ஒரு 5 இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணி இப்போ ஒரு ப்ரோக்ராம் மேனேஜர் ரோலில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இன்னும் பெங்களூர் லொக்கேஷன். நம்ம சென்னையில் தான் இருந்துட்டு இருக்காரு. ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்காக லைக் ஃப்ரெஷராக ஒரு இன்டர்னாக நிறைய பேர் கூகுளுக்குள்ளே போகணுங்கிறது ஒரு ட்ரீமாக இருந்துட்டு இருக்கும். ஆல்ரெடி நிறையா கூகுளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களோட பாட்காஸ்ட் எடுத்திருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் கூகுளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவர் ப்ளஸ் அவர் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணி ப்ளஸ் இன்டென்ஸாக வரவங்களுக்கு இன்டர்வியூவே எடுத்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்குறப்ப எக்ஸாக்டாக எப்படி கூகுளுக்குள்ள போகலாம், என்னென்ன மாதிரி ப்ராசஸ் இருக்குன்னு நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ கூகுளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு இன்டர்னா ஒரு ஃப்ரெஷராக ஒரு இன்ஃபேக்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து ட்ரை பண்ணினா கூட டெஃபினட்டாக இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஃபார் ஜாயினிங் வித் திஸ். Yeah, sure. Thank you. ஸோ உங்கள் வேல்யூபிளான டைம் கொடுத்து நம்மளோட கனெக்ட் பண்ணதுக்கு ரியலி தேங்க்ஸ். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ, நீங்கள் எப்படி கூகுளுக்குள்ள போனீங்க, உங்களோட ஜேர்னி எப்படி இருக்குது, ஸோ எப்படி போயிட்டு இருக்குன்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஸோ என் பேர் வைத்தியநாதன். ஸோ நான் கூகுளில் வந்து லாஸ்ட் 5.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆஸ் அ ப்ரோக்ராம் மேனேஜர். ஸோ நான் கூகுள் ஜாயின் பண்ணது வந்து 2019 ஜூலை. அண்ட் நான் வந்து ஜாயின் பண்ணும்போது ஆஸ் அ சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணேன். பேசிக்கலி டெஸ்க்டாப் சப்போர்ட் பண்ணுறது. அது வந்து ஒரு ஃபிக்ஸ் டைம் கான்ட்ராக்ட் ஒரு ஃபார் ஃப்ரெஷர்ஸ். பேசிக்கலி நான் எம்டெக் பண்ணியிருந்தேன் ஆனால் யூனிவர்சிட்டி MIT கேம்பஸில். அதுக்கப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகி வேற ஒரு கம்பெனியில் ஒரு 2 இயர்ஸ் ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கூகுளில் இது வந்து ஒரு ஃபிக்ஸ் டைம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயின்னு இருப்பாங்க. ஸோ பேசிக்கலி ஒரு எம்ப்ளாய் தான், பட் யூ வில் பி எம்ப்ளாய்டு ஆஸ் அ ஃபிக்ஸ் டைம் எம்ப்ளாய். ஒரு 26 months ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் வெளியில் இல்லை, ஒரு 2 இயர்ஸ் இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, கரியர் கேப்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஃபிக்ஸ் டைம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் கூகுளில். அதை நீங்கள் செக் பண்ணணும். careers.google.com அதில் செக் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ரோல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ரோலில் வந்து நான் ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் அதில் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணும்போது கூகுளில் என்னென்னா நம்மளுக்கு நிறைய டீம் கூட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். வேற டீம் கூட உங்கள் டீமில் ஒர்க் பண்ணும்போதே வேற ஒரு டீம் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி நான் வேற ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் செஞ்சு கொடுத்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் இன்டர்னல் ரோல் ட்ரான்ஸ்ஃபர் இன்டர்வியூ கொடுத்து நான் கூகுள் என்டர்பிரைஸ் நெட்வொர்க்னு ஒரு டீம் இருக்கு. அவங்க தான் வந்து கூகுளோட ஆஃபீஸஸ்க்கு நெட்வொர்க்ஸ்லாம் அவங்க தான் டெப்ளாய் பண்ணுறாங்க ஃபுல்லாக. ஸோ நான் ஏபேக் ரீஜன் 48 கண்ட்ரீஸ்க்கு கூகுள் ஆஃபீஸஸ்க்கு நெட்வொர்க் நான் டெப்ளாய் பண்ணேன். ஒரு 3.5 இயர்ஸ் அந்த டீமில் இருந்தேன். அப்புறம் மாறி இப்போ நான் பிக்சல் டெஸ்ட் இன்ஜினியரிங்கில் இருக்கேன். ஸோ அகெயின் ஆஸ் அ ப்ரோக்ராம் மேனேஜர். இதுதான் என்னோட இன் ஷார்ட் ஒரு ஜேர்னி. கிரேட், செம்மையாக இருந்துச்சு ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து. ப்ளஸ் நீங்களுமே ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளேயே கூகுளுக்குள்ளே என்டர் ஆகிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் அந்த இயர்லி ஸ்டேஜில் போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்து ப்ளஸ் நிறைய இடத்துல இருந்து இப்போ ப்ரோக்ராம் மேனேஜராக ப்ரொமோட் ஆகிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கிரேட். ஸோ உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது? பிகாஸ் எல்லாருமே ஒரு டாப் மோஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், கூகுளில் ஒர்க் பண்ணணும்ப்பா, இல்லை கூகுள் மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹவ் யூ ஃபீல்? எப்படி இருக்குது கூகுளோட ஒர்க் பண்ணுறது? என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கூகுளில் இருக்குது? அதை பற்றின உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க எனக்கு வித் கூகுள். ஷோர் நவீன். ஸோ பேசிக்கலி இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணது வந்து ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனி. ஸோ இனிஷியலாக நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஆஸ் அ ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும்போது ப்ராடக்ட், நான் இப்போ ஒர்க் பண்ணுறது கூகுள் வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. ஸோ ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஃப்ரெஷர்ஸாக எடுப்பாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா ஆஸ் எ டெம்பரரி இன்டர்ன் ஆர் ஃபிக்ஸ் டைம் கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயி எடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனினா உங்ககிட்ட வந்து ஒரு கம்பெனியோட கான்ட்ராக்ட், ஒரு நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனிக்கும் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த கான்ட்ராக்டில் இருக்கிற சர்வீஸை தான் நீங்கள் கொடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் மேலே ஒரு நிறைய ப்ரெஷர் இருக்கும். அந்த சர்வீஸ் வந்து நீங்கள் டெலிவர் பண்ணணும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம், லிமிடெட் பாயிண்ட் ஆஃப் டைம், லிமிடெட் காஸ்ட்டில் டெலிவர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்கலாம்.
பட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் ஒரு 2 இயர்ஸ் இனிஷியலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, இப்போ கூகுள் வந்து டெக் ஜெயண்ட், டாப் 5 கம்பெனிஸில் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ் நிறையா இருக்கும். காஸ்ட் ஒரு 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 பிரச்சனையே கிடையாது. இவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நிறையா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பாலிசிஸ்லாம் நிறைய வந்து லெவரேஜ் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து கம்யூனிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுள் மேப்ஸ் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கண்ட்ரியில் எல்லாருமே. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து ஒரு லெவரேஜஸ் நிறையா இருக்கும். அதனால இவங்க பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேலில் வந்து இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து உள்ள எம்ப்ளாயிஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒர்க் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்டோட ஃபுல் ஃப்ரீடம், காஸ்ட்லேருந்து மேன் பவர் எல்லாமே என் கையில் இருக்கு. ஸோ எனக்கு எந்த ப்ரெஷரும் இருக்காது. நானே அதை பிளான் பண்ணுவேன். ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட் நானே பிளான் பண்ணி டெலிவர் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கும். பேசிக்கலி ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னு சொல்றாங்க. அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்காது. உங்க மேனேஜர் வந்து உங்கள்கிட்ட பேசும்போது உங்களோட ஸ்கில் செட்டுக்கு தான் அவங்க ஹையர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கில் செட் நீங்க டெலிவர் பண்ணுவீங்கன்னு அவருக்கு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கையில தான் நீங்களும் ஒர்க் பண்ணுவீங்க. பேசிக்கலி உள்ள என்வாயன்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜோவியலான என்வாயன்மெண்ட்டாக இருக்கும். லேர்னிங்கான என்வாயன்மெண்ட்டாக இருக்கும். டெய்லி நீங்க ஏதாச்சும் ஒரு புதுசாக கற்றுப்பீங்க. உண்மையாக சொல்ல போனால் 5.5 years கூகுள் இருந்தாலுமே நான் வந்து இன்னும் கூகுளில் உள்ள என்ன டெக்னாலஜி இருக்குன்னு ஃபுல்லாக 100% எனக்கு தெரியாது. இன்னும் ஐம் ஸ்டில் இந்த லேர்னிங் ஸ்டேஜ். நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ ஏன்னா அவங்க அந்த ரேபிட் ஃபேஸில் க்ரோ ஆகுறாங்க. டெக்னாலஜி அவ்வளோ ரேப்பிடாக அவங்க க்ரோ பண்ணுறதுனால நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் கிடையாது. உங்களோட பியர்ஸ் ரொம்ப நல்லா இருப்பாங்க. உங்கள் மேனேஜர்ஸ் உங்கள் கூட நல்லா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆஃபீஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கேப்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க இந்த வீடியோலாம் வெளில வேறு பாட்காஸ்ட்டில் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க வந்து ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கு கூகுளில் அப்படின்னு. ஸோ ஃபுட் மட்டும் கிடையாது, கூகுள் ஆஃபீஸ் இட் செல்ஃப் இஸ் வெரி வெல்கமிங். பீப்புள் ஆர் வெரி வெல்கமிங். ஸோ உங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணுற கல்ச்சரே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இவ்வளோ இருக்கு, நிறைய பேர்த்தோட என்கோலாவே இங்கே கூகுளில் பிளேஸ் ஆகுன்னு இருக்கப்போ கண்டிப்பாக வந்து அதோட ஸ்டார்டிங் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஒரு இதை நீங்கள் தாண்டி தான் அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தாண்டி எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் கூகுளுக்குள்ளே போனீங்க? பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் 2 yearsக்கு மேலே கூகுளுக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காரு பிகாஸ் ஆஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ உங்களோட ஜேர்னி அந்த எஸ்பெஷலி இந்த இன்டர்வியூ பார்ட்டில் எப்படி இருந்துச்சு? ஓகே. ஸோ நான் ஜாயின் பண்ணும்போதும் இன்டர்வியூ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுளோட இன்டர்வியூ இட்ஸ் நாட் டஃப். அது டஃப் கிடையாது. அது வெளியில இட் இஸ் போர்ட்ரேட் சச். பேசிக்கலி அது கொஞ்சம் காம்படேட்டிவ்னு சொல்லலாம். இட்ஸ் கொஞ்சம் புதுசு. அந்த ப்ராசஸே புதுசு. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இன்டர்வியூ ப்ராசஸ்ன்னு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நான் டெக் ரோல்னா ஒரு நான் டெக் ரோல் ஜாயின் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 3 இன்டர்வியூ, அதுதான் மினிமம் ரோல். அப்புறம் ஒரு டெக் ரோல்னா மினிமம் 4 இன்டர்வியூஸ். ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுறேன் எப்படி இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு நான் டெக் ரோலாக சப்போஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த careers.google.comல நீங்கள் சப்போஸ் நீங்களே சர்ச் பண்ணணும் ஜாபை. careers.google.comக்கு போங்க. போயிட்டு நீங்கள் லெஃப்ட் பேனில் உங்களோட ஜாப் ரோல் என்னன்னா அதை நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்க அதை டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுங்க. அப்போ சர்ச் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர், இன்டர்ன் ஆர் நியூலி எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படி நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் ரோல்ஸ் வரும். அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும்னா இது ரெக்ரூட்டர் கிட்ட போகும். ரெக்ரூட்டர் வந்து ஒரு HR டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர் கூகுளில். அவங்க அதை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணி அந்த நீங்கள் உங்களோட ரெஸ்யூம்ல என்ன ஸ்கில் செட் போட்டிருக்கீங்களோ அந்த ஸ்கில் செட்டும் அந்த ரோல்ல இருக்கிற ஸ்கில் செட், அந்த ரோல் நீங்க பாத்தீங்களா பேஜ்ல, அதுல இருக்கிற ஸ்கில் செட் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அது மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஷார்ட் லிஸ்டிங். அதை எடுத்துட்டு போய் அந்த அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இப்போ அந்த ஒரு ரோலுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. நான் ஆவரேஜா சொல்றேன். ஒரு டெக் ரோலுக்கு ஒரு ரோல் கூகுள் இந்த வெப்சைட்ல ஆகுதுன்னா அதுக்கு 8000 பேர் அப்ளை பண்றாங்க. அதுல அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எவ்ரி மந்த் எவ்ரி வீக் அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 10 ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரெஸ்யூம் மட்டும் எடுத்துட்டு போய் ஹைரிங் மேனேஜர் கிட்ட கொடுப்பாங்க. ஹைரிங் மேனேஜர் தான் அந்த டீம், எந்த டீம் நீங்க போய் ஜாயின் பண்ண போறீங்களோ அந்த டீமோட மேனேஜர். அவர் தான் அந்த ரெஸ்யூம் பார்ப்பாரு. பார்த்துட்டு ஒரு பிலிமினரி ஸ்கிரீனிங் பண்ணுவார். அந்த பிரிலிமினரி ஸ்கிரீனிங்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க அவங்க டீமுக்கான என்ன நெசசிட்டி, என்ன ப்ராஜெக்ட், அதுக்கான ஸ்கில் செட் உங்கள்கிட்ட இருக்கா, இல்ல அதுக்கான பேசிக் லெவல் லேர்னிங் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்வாங்க இங்க கூகுள்ல, அவங்களை வந்து சுயின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னா நீங்க வந்து கோடிங் படிச்சிருக்கணும்.
ஜாவாவோ இல்லை கோர் ஜாவாவோ இல்லை பைத்தான் ஸ்கிரிப்டிங் உங்களுக்கு தெரியுதோ இல்லை C++ஓ. ஸோ இப்போலாம் கோர் ஜாவா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். அந்த லெவல் என்ன லெவலில் இருக்குது அதுன்னு ரெஸ்யூமை செக் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன் பண்ணுவோம். ஸோ அதை மாதிரி அவங்க ஸ்க்ரீன் பண்ணி இப்போ 10லேருந்து ஒரு 5 அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே இந்த 5மே பிடிச்சிருக்கு, இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ செலக்ட் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா ரோல் ரிலேட்டட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்றது. அது வந்து அவர் ஹையரிங் மேனேஜரே வந்து எடுப்பார். அது வந்து டெலிஃபோனிக் ரவுண்டா கூட இருக்கலாம், இல்ல இது மாதிரி வீடியோ காலா கூட இருக்கலாம். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க இன்டர்வியூ நீங்க வந்து உங்களோட ரெஸ்யூம்ல என்ன எழுதிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து உண்மையானு செக் பண்ணுவாங்க. பேசிக்கா அந்த நாலேஜ்லாம் வந்து ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஜாவா கோர் ஜாவானா இப்போ வந்து ஜாவால வந்து ஏதாச்சும் ஒரு பேசிக் கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்பாங்க. நான் ப்ரோக்ராமர் கிடையாது, ஸோ அதனால ஜாவால ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் ஏதோ கேட்பாங்க. கேட்டுட்டு உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு ரோல் ரிலேட்டட் நாலேஜ்ல உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. பேசிக்கலி நீங்க கூகுள் என்வாயன்மெண்ட்ல உங்களோட பர்சனல் லைஃப்ல என்ன ஒரு மேல கீழே இருந்தா கூட நீங்க அங்க வந்து ஆஃபீஸ்ல ரொம்ப கரிஸ்மேட்டிக்கா இருப்பீங்க. ஏன்னா அங்க என்வாயன்மெண்ட் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த எந்தூசியாசம் இருக்கு. அந்த வேலை, இந்த ஜாப் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, வேலை செய்யணும், அந்த ரோல் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க ஏன் இங்க வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு அதுக்கான நீங்க ப்ரிப்பரேஷன் முன்னாடி பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கு ஆன்சர் அத மாதிரி இதெல்லாம் பார்ப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு எந்தூவா இருக்கீங்க அப்படின்னு அதை செக் பண்ணிட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் காக்னிட்டிவ் எபிலிட்டி அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூல நார்மல் உங்களுக்கு ஜெனரல் காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு ரோல் ரிலேட்டிவ் டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங், இப்போ டெக்னிக்கல் போறீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதில் போறீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போனீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 2 பேசிக் கோடு கொடுத்துட்டு அந்த கோட்ல என்ன நடக்குது அதோட கான்செப்ட் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்க அந்த கோடை படிச்சு அந்த கான்செப்ட் சொல்ல முடியுதுன்னு பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சின்ன கான்செப்சுவல் கோடு மட்டும் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா கோடு மேல இருந்து கீழே வரைக்கும் எழுதணும்னு தேவையில்லை. அதோட லாஜிக் என்ன அதை மட்டும் நீங்க எழுதிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அவங்களோட வெப் டூல்லே வந்து நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். டைம் உங்களுக்கு தாராளமா நிறைய டைம் கொடுப்பாங்க. 45 மினிட்ஸ் நடக்கும் ஒரு இன்டர்வியூ. ஸோ 3லேருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க இதே மாதிரி. இது வந்து செகண்ட். இதுவுமே நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இன்டர்வியூ ரவுண்ட் நடக்கும். அது வந்து கூகுளினஸ் அண்ட் லீடர்ஷிப்னு சொல்றாங்க. ஸோ கூகுளினஸ் அண்ட் லீடர்ஷிப்னா இப்போ கூகுள்ல வேலை பார்க்கணும்னா கூகுளினஸ்ன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. அது வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கூகுளினஸ்னா ஒன்றும் இல்லை, பேசிக்கலி நீங்க வந்து உண்மையா இருக்கீங்க, யூ ஆர் சின்சியர் அண்ட் நீங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க உண்மையா செய்றீங்க. ஒரு ட்ரஸ்ட் பேசிக்கலி. எப்படி நம்ம உள்ள கால் பண்ணுவோம், டூ த ரைட் திங் அப்படின்னு சொல்றது. டூ த ரைட் திங்னா இப்ப கூகுளுக்கு எது நல்லது அப்படின்னு தான் யோசிச்சு வேலை பார்க்கறது இல்லை. நம்மளுக்கு எது நல்லதுன்னு பார்க்காம நம்ம அந்த ரோல்ல இருக்கோம், ஒரு வேலை நம்மளுக்கு வந்திருக்குன்னா கூகுளுக்கு எது நல்லது அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி கரிஸ்மேட்டிக்கா இருக்கணும், எல்லாரும் கூட ஹாப்பியா இருக்கணும், அந்த பேசுறது, அந்த எல்லாரும் கூட நெட்வொர்க்கிங் நல்லா இருக்கணும், இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அந்த கூகுளினஸ் கேரக்டர்ஸ்ல ஹானஸ்டா இருக்கணும், சின்சியரா. எஸ், அந்த கல்ச்சருக்கு செட் ஆகுறாங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி அவங்க, ஏன்னா அவங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த அந்த ஒவ்வொரு கூகுளர்னு சொல்றது, கூகுளரோட அவங்களோட கல்ச்சர், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் கூகுளை உருவாக்குது. ஸோ அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து லீடர்ஷிப் ஸ்கில். ஆஸ் என்ட்ரி லெவலா நீங்க போனா கூட நீங்க வந்து ஒரு சில கட்டத்துல உங்க கரியர்ல, கூகுள் கரியர்ல நீங்க வந்து நிறைய லீடர்ஷிப் டிசிஷன் எடுப்பீங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி உள்ள வந்து கூகுள்ல வந்து நீ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினால நம்ம நிறைய சர்வீஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிருப்போம், சின்ன சின்ன சர்வீஸ். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு கோடை எழுதுறீங்கன்னா அந்த கோடை வந்து டெஸ்ட் பண்றதுக்குன்னு வேற ஒரு கம்பெனி கூட கூகுள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்கும். அவங்க வேலை பார்க்கறவங்கள தான் வெண்டர்னு சொல்றாங்க. அவங்க உள்ள வேலை பார்ப்பாங்க. ஸோ நீங்க அந்த கோடை டைப் பண்ணிட்டு அந்த வெண்டர் கிட்ட தான் அனுப்புவீங்க. அவர் தான் அதை டெஸ்ட் பண்ணிட்டு அதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புவார். ஸோ நீங்க அங்க ஒரு லீடர்ஷிப் காமிக்கிறீங்க. ஸோ உங்க கீழே பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வெண்டர் வேலை பார்ப்பாங்க. நீங்க என்ட்ரி லெவலா கூகுள்ல இருந்தாலுமே. ஸோ அது வந்து ஒரு பேரியர் கிரியேட் பண்ணிருக்காங்க. கூகுளோட உள்ள என்வாயன்மெண்ட்டை வந்து வெளியில எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பேரியர் வச்சு உங்களுக்கு வந்து அந்த ட்ரஸ்ட், ஏன்னா கூகுள் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வெளியில லீக் பண்ணாம நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேரை ஒரு கோடை டெவலப் பண்ணி அதை டெஸ்ட் பண்றதுக்கு மட்டும் அதை மட்டும் நீங்க வந்து அந்த வெண்டர் கொடுக்குறீங்க, டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது லீடர்ஷிப். ஸோ அந்த லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கா அதுன்னு செக் பண்ணுவாங்க.
ஸோ இதுதான் வந்து நான் சொன்னது வந்து ஒரு தேர்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ. இதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து ஃபோர்த் ரவுண்ட் டெக்னிக்கல்னா ரோல் ரிலேட்டட். அகைன் ஒரு சீனியர் அந்த டீம்ல நீங்க ஜாயின் பண்ண போற டீம்ல யாராச்சும் சீனியர் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க வந்து இதுல வந்து பேசுவாங்க உங்கள்கிட்ட. அதே மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டா இன்னும் கொஞ்சம் டஃப்பான அந்த ஆல்ரெடி கொடுத்த ப்ரோக்ராம் கொஞ்சம் டஃப்பான ப்ரோக்ராம் ஏதாச்சும் கொடுத்துட்டு அதுல வந்து உங்களோட வந்து எப்படி நீங்க வந்து அதை டேக்கிள் பண்றீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ பேசிக்கலா இந்த எல்லா இன்டர்வியூலுமே தெர் இஸ் நோ ரைட் ஆன்சர், ராங் ஆன்சர். நீங்க எப்படி அந்த ப்ராப்ளமை வந்து டேக்கிள் பண்றீங்கன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா ப்ரோபிங் சொல்லுவாங்க. நீங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நீங்க உடனே டக்குன்னு அதை ஆன்சர் பண்ணிடக்கூடாது. அதை வந்து யோசிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்க அதை வந்து நீங்க வந்து மைண்ட்ல ஃப்ரேம் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா அதை உங்களுக்கு திருப்பி கேட்டுட்டு அதுக்கான ரைட் கொஸ்டின் கேட்டுட்டு நீங்க அதை வந்து கொஸ்டினை ஃபார்முலேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அதை எப்படி டேக்கிள் பண்றீங்க அதுதான் அவங்க செக் பண்ணுவாங்க. அதுதான் அவர் வந்து எழுதிட்டே இருப்பார். நீங்க பேசும்போது ஒரு கீழே பார்த்துட்டு அப்படியே எழுதி டைப் பண்ணிட்டே இருப்பார். ஸோ பேசிக்கலி அதுதான் இன்டர்வியூ. ஸோ அதுதான் ஓவரால் இட்ஸ் வெரி வெரி ஸ்டாண்டர்ட் அண்ட் என்ன சொல்றது டிரான்ஸ்பரண்ட் இன்டர்வியூ. உங்களுக்கு அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப கேஷுவலா தான் நடக்கும். உங்களுக்கு வந்து அது ஒரு இன்டர்வியூ மாதிரியே தெரியாது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி தான் ரொம்ப கேஷுவலான இன்டர்வியூவா இருக்கும். அதே மாதிரி ரெக்ரூட்டர் வந்து உங்களுக்கு வந்து அந்த எல்லா ப்ராசஸ்க்குமே வந்து நல்லா கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கைடு மாதிரியே உங்களுக்கு வந்து சாஃப்ட் காப்பி ஒன்று கொடுப்பாங்க. எப்படி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், சாம்பிள் கொஸ்டின்ஸ்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதை வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு வெல் இன் அட்வான்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூக்கு நல்லா டைமிங். இப்போ அடுத்த வாரம் இன்டர்வியூனா இந்த வாரம் சொல்லுவாங்க, அடுத்த வாரம் இந்த டைம்ல நீங்க அவைலபிளா இருக்கீங்களா, உங்கள்கிட்ட டைமை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்க இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். இன் கேஸ் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ண நாள் வந்து ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி நம்மளால அட்டன் பண்ண முடியலனா கூட நோ வரிஸ். அவங்க வந்து நீங்க அவங்கள்ட்ட சொல்லலாம், என்னால வந்து இன்னைக்கு அட்டன் பண்ண முடியாது, எனக்கு நாளைக்கு தள்ளி போடுங்க, இல்லை இன்னொரு நாள் கம்ப்ளீட்டா தள்ளி போடுங்க, நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு கிடையாது. ஸோ அதெல்லாம் அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து லைக் உங்களுக்கு அந்த இன்டர்வியூ ஒரு டென்ஷனாவே தெரியாது, ரொம்ப ஸ்மூத்தா போகும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு பி யுவர் செல்ஃப். நீங்க என்ன உண்மையா என்ன இருக்கீங்களோ அதை மட்டும் காமிச்சா போதும். ஸோ முன்னாடியே அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி நம்ம ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் போகிறத தாண்டி அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அங்கே எப்படி பண்ணுறோம், நம்ம எவ்வளோ தூரம் இதாக இருக்கோங்கிறத ரொம்ப செக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ரைட்டா? கிரேட் கிரேட் கிரேட். ஸோ இப்போ இதில் 4 ரவுண்ட் ஆஃப் லெவல் ஆஃப் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதில் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராசஸ் தான் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து கிராஸ் பண்ணுறதுலேயே வெளில போயிடுறாங்க. ஒரு 8000 பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 7500 பேர் 7800 பேர், ஒரு 100-200 பேர் தவிர மீது எல்லாருமே அந்த ரவுண்ட்லேயே வெளில போயிடுவாங்க. ரொம்ப குறிப்பிட்ட பீப்புள் தான் இன்டர்வியூ அந்த அட்டன் பண்ணுற ஸ்டேஜ்க்கே போகிறாங்க. ஸோ மேஜர் ஆஃப் ரிஜெக்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நடக்குது. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அந்த ரெஸ்யூமை கிராக் பண்ணுறதுக்கு, ஒரு கூகுளில் கிராக் பண்ணுற ரெஸ்யூம் எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்களை மெயினாக போட்டிருக்கணும். இப்போ நிறைய பசங்க இப்போ இன்டர்னாவோ ஃப்ரெஷராவோ ட்ரை பண்ணுற எல்லாருமே ஒரு ரோல்னா அந்த ரோலுக்கே ரொம்ப படிச்சிடுறாங்க. இப்போ ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தான் ஃபுல் ஸ்டாக், இல்லைன்னா சப்போர்ட் இன்ஜினியர்னா அந்த ரோலுக்கே டீட்டெயில்டாக படிச்சிடுறாங்க. ஸோ கூகுளோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எப்படி அந்த ரெஸ்யூமை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தா பெட்டராக இருக்கும்? ஒரு ரெஸ்யூம் பில்டிங் டிப்ஸ் ஃபார் கூகுளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் கூகுளில் இருக்கும்போது நான் ஒரு 10 இன்டர்னை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து அவங்களோட இன்டர்வியூலாம் வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன். 1 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ. அப்புறம் அவங்களோட ரெஸ்யூம்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி அதை ஷார்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்கலி ரெஸ்யூம்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ரோல் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கரியருக்கு வரீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரீங்கன்னா நீங்கள் என்ன ஜாப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ் அதை கிளியர் பண்ணிக்கணும். நான் ஆஸ் அ ப்ரோக்ராமராக ஜாயின் பண்ண போறேன், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஸ்வின்னு சொல்லுவாங்க, அதை ஜாயின் பண்ண போறேன்னா, இல்ல நான் வந்து நான் வந்து சப்போர்ட் இன்ஜினியரா ஜாயின் பண்ண போறேன், இல்லை நெட்ஒர்க்ஸ்ல போறேன்னா அது மாதிரி, இல்லை நான் டெக் ரோல் ஹெச்ஆருக்குள்ள இருக்காங்க உள்ள. ஸோ அது மாதிரி நிறைய நான் டெக் ரோல்லாம் இருக்கும். இப்போ யூடியூப்ல பிரைவசி அனலிஸ்ட் ரோல்லாம் நிறைய இருக்கும். அது மாதிரி போடுமா அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு நீங்க நான் சொன்ன மாதிரி careers.google.com அகைன் அங்க போயிட்டு நீங்க அந்த ரோலை சர்ச் பண்ணி அதுல வந்து நீங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் ஸ்கில் செட் ரெண்டுமே போட்டிருக்கோம். நீங்க அந்த ஸ்கில் செட்டு அதுல நீங்க எங்க ஸ்டாண்ட் பண்றீங்கன்னா நீங்க மேட்ச் பண்ணிக்கணும். நீங்க மேட்ச் பண்ணிட்டு உங்க ரெஸ்யூம் வந்து ஒரு ரொம்ப கிளீனான ரெஸ்யூமா இருக்கணும். அதுக்கு நிறைய ஃபார்மேட் இருக்கு. அது லைக் டவுன் த லைன் நம்ம ட்ரைனிங் போகும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கிளீனான ரெஸ்யூம்ல உங்களோட ஆப்ஜெக்டிவ், லைக் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணி அந்த எக்ஸிஸ்டிங் ரெஸ்யூம் அப்படியே அந்த ஃபார்மேட் எடுத்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது உங்க ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் பாத்தீங்கன்னா இப்போ 8000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா 8000 ரெஸ்யூம் உங்களால பார்க்க முடியாது. அவங்கள்ட்ட ஒரு சாஃப்ட்வேர் டூல் இருக்கும்.
அந்த டூல்ல தான் அந்த ரெஸ்யூமை வந்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டூல்ல ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது இந்த கீவேர்ட்ஸ் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஸோ அதுல வந்து நிறைய ரெஸ்யூம் ஒரே மாதிரியே இருந்ததுன்னா, அந்த ஆப்ஜெக்டிவ் போடுறது நிறைய ரெஸ்யூம்லாம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா, அதை வந்து கைண்ட் ஆஃப் அவங்களுக்கு அந்த டூல் டிடெக்ட் பண்ணி காமிச்சிருக்கும், காப்பி ஆஃப் இங்க அப்படின்னு சொல்லி இந்த நம்ம சொல்லுவோம்ல காப்பி பண்றது அப்படின்னு. ஸோ அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்டைலிஷ் இங்கிலீஷ்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சிம்பிள் இங்கிலீஷ்ல இருக்கலாம். பட் இட் ஷுட் பி இன் யுவர் வேர்ட்ஸ். உங்க வேர்ட்ஸ்ல இருந்தா அது வந்து யூனிக்கான ரெஸ்யூம். பிளஸ் உங்களோட ஸ்கில் செட், நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களோட ஸ்கில் செட் வந்து நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கணும். அந்த ரோலுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை மட்டும் நீங்க வந்து அதுல வந்து ஹைலைட் பண்ணி ஸ்கில் செட்டை எழுதணும். அப்புறம் நீங்க என்ன ஆஸ்பயர் ஆக போறீங்க அதை உங்க அப்ஜெக்டிவ்ல இருக்கணும். நீங்க கூகுள் ஜாயின் பண்ண போறீங்க நெக்ஸ்ட் 5 years டவுன் த லைன் நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதை நீங்க அங்க எழுதுனீங்கன்னா அதெல்லாம் ஒரு அடிஷனல் அந்த ரெக்ரூட்டருக்கும் ஹைரிங் மேனேஜருக்கும் அது ஒரு அடிஷனல் பாயிண்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு. ஆனா அவங்களுக்கு ஆஸ்பைரிங் கேண்டிடேட் தான் வேணும். அவங்க பண்றத வேலை யார் வேணாச்சும் பண்ணலாம். ஸோ அதுதான் மெயின். ஸோ ஷார்ட் லிஸ்டிங், உங்களுக்கு கிளியர் ரெஸ்யூம் அண்ட் இட் ஷுட் மேட்ச் வித் த எக்ஸிஸ்டிங் ஜாப் ப்ரொஃபைல் ஆன் த போர்ட்டல். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நிறைய அதுக்கப்புறம் ஃபார்மேட்ஸ்லாம் இருக்கு. தென் when நம்ம டீப் டைவ் பண்ணும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு. மெயினா வந்து எல்லாரும் பண்ற மிஸ்டேக், இப்போ கூகுள் ரெஸ்யூம் அப்படின்னு கூகுள் என்னென்ன வருதோ நார்மல் வெளியில ஃபார்மேட் என்ன இருக்கோ அதவே பண்ணாம அவங்களுக்குன்னு யூனிக்கோ அவங்களோட டேலண்டை ஷோ பண்ற மாதிரியும் கீவேர்ட்ஸை மேட்ச் பண்ற மாதிரியும் ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணணும். ரைட்? சூப்பர் சூப்பர். இப்போ ஸ்டார்டிங்ல நீங்களே நிறைய இன்டர்ன்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, அவங்கள வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கீங்கன்னு ஷேர் பண்ணிருந்தீங்க. இப்போ நார்மலா கூகுளுக்குள்ள வரணும்னு நினைக்கிறேன், இப்போ ஒரு இன்டர்னா ஃப்ரெஷரா இருக்கவங்களுக்கு அதிகபட்சம் இப்போ ஒரு சில ரோல் எல்லாம் அதிகமான ஓப்பனிங்ஸ் இருக்கும். லைக் ஃப்ரெஷரா என்ட்ரி லெவலுக்குன்னு ஒரு சில ரோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா நீங்க இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்துருப்பீங்க, வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எந்த ரோலுக்கு ரிப்பீட்டடா ஃப்ரெஷருக்கும் இன்டர்னுக்கோ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு இருக்கு? ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ அனலிஸ்ட்டுக்கு வந்து எப்படி எடுப்பாங்கன்னா இன்டர்ன்ஸாக எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அகைன் அந்த கரியர் வெப்சைட்ல செக் பண்ணலாம். செக் பண்ணும்போது உங்களுக்கு அனலிஸ்ட் ரோல்லாம் வந்து அது வந்து ரொம்ப ஃப்ரெஷரான ரோல். அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. 0 to 1 years அப்படி தான் பார்ப்பாங்க. அப் டு 2 years வரைக்கும் அனலிஸ்ட் ரோலில் எடுப்பாங்க. அதில் வந்து இப்போ ப்ரைவசி அனலிஸ்ட்னா யூடியூப்ல ப்ரைவசி அனலிஸ்ட்லாம் அவங்க வந்து யூடியூப், கூகுள் மேப்ஸ் அதில் வந்து இப்போ ஜிபே அந்த டீம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் இருப்பாங்க. அதை வந்து இப்போ வந்து நிறைய ஃப்ராடெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. ஸோ அந்த ஃப்ராடோட டீம் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான அனலிஸ்ட் வந்து கூகுளில் இருப்பாங்க. அவங்கலாம் ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸாக இருப்பாங்க. அகைன் அந்த சர்வீஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ரோல்லாம் வரும். இது வந்து ஒன் ஆஃப் த நான் டெக் ரோல். டெக் ரோலில் சப்போர்ட் ரோலில் பார்த்தீங்கன்னா ஐடி ரெசிடென்சி ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் நீங்கள் வந்து கூகுளில் அதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த ரோல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஜாயின் பண்ண ப்ரோக்ராம் அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் டேர்ம் கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயி. நீங்கள் எம்ப்ளாயாக இருப்பீங்க, பட் உங்களுக்கு வந்து 26 months ப்ரோக்ராம். அந்த 26 months ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுளோட எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். நீங்கள் அந்த டீமில் ஒர்க் பண்ணுவீங்க. பெரிய உங்கள்கிட்ட வேலைக்குன்னு பெருசாக ரொம்ப ஃபர்ம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. நீங்கள் வந்து அந்த பேசிக் ரோலுக்கான என்ன டெவலப்மெண்ட்டோ அதை பண்ணிட்டு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு தான் அந்த ரோல். ஆக்சுவலாக கற்றுக்கிட்டு உள்ள வேற டீமுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் ரொட்டேட் ஆகி ஃபுல் டைம் எம்ப்ளாயாக மாறிக்கலாம். ஸோ இது மாதிரி ஐடி ரெசிடென்சி ப்ரோக்ராம் ஆர் கார்பரேட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு 2 ரோல் இருக்கு. இது வந்து அதை தவிர ஸ்வி இன்டர்ன் வரும். SWE இன்டர்ன். ஸ்வி இன்டர்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்டர்ன். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இப்போ சிஎஸ்சி படிச்சவங்க, ஐடி படிச்சவங்க, கோடிங் நல்லா தெரியும் அப்படின்னா அவங்க வந்து ஸ்வி இன்டர்னுக்கு அப்ளை பண்ணலாம். இன்டர்ன் ரோல்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். பேசிக் வித்தவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷரா வராங்கன்னா அவங்க இது மாதிரி ரோலுக்குலாம் அப்ளை பண்ணலாம். அது மாதிரி ரோலுக்குலாம் அப்ளை பண்ணும்போது யூ கேன் ஈஸிலி கெட் த்ரூ த இனிஷியல் ஷார்ட் லிஸ்டிங். ஸோ இந்த மாதிரி அனலிஸ்ட் ப்ளஸ் அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த டெவலப்மெண்ட் இன்டர்ன் ரோலுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு அப்ளை பண்ணலான்ட்டு ப்ளஸ் அதே மாதிரி ரெஸ்யூம் பில்டிங் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி டெக்னிக்கல் இருக்கிற பட்சத்தில் மெயினாக இப்போ எல்லாருமே ஒரு இன்டர்வியூ கூகுளில் அட்டன் பண்ண போகிறோம், இல்லை எங்கே போனாலுமே மெயினாக ஒரு 3 மேஜர் காம்போனன்ட் இருக்கும். ஒன்று அந்த ரோலுக்கான டெக்னிக்கல் பார்ட்டை ஸ்ட்ராங்காக வைக்கிறது. செகண்ட் திங் நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்டிடியூட் அந்த மாதிரி ஜென்ரலான விஷயங்கள்லாம் ஸ்ட்ராங் ஆகுது. தேர்டு வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது, நல்லா பேசணும், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். இந்த 3 தான் மெயினாக வந்து எல்லாருமே ஸ்ட்ராங் ஆகணும், ஒரு ஆங்கிள்லையும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு கூகுளில் ஒருத்தர் எடுக்கணும் இல்லைனா அவர் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு ஏரியாலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இன் டைம் ஆஃப் கம்யூனிகேஷன், டெக்னிக்கல், அதே மாதிரி ஆப்டிடியூட் சைடு, இந்த 3 ஆங்கிள். ஓகே. ஸோ இப்போ நான் ஃப்ரெஷருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரெஷருக்குன்னு சொல்லும் போது டெக்னிக்கல் வந்து நான் சொன்ன மாதிரி பேசிக் உங்களுக்கு கான்செப்ட் தெரியணும். உங்களை யாருமே வந்து அங்கே வச்சு ஒரு பெரிய ப்ராப்ளம் கொடுத்து பெரிய ஒரு 3 லைனுக்கு 3 பேஜுக்கு கோடு எழுதணும்னு சொல்லவே மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு இந்த கான்செப்ட் ஒரு கோடை கொடுத்துட்டு
ஒரு 5 to 6 லைன்ஸ் தான் இருக்கும். அந்த கோடுக்குள்ள என்ன கான்செப்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி அ குட் கோடர், நீங்க ஈஸியா வந்து அந்த ஒரு 4 லைன் படிச்சுட்டு இல்ல என்னதான் சொல்ல வராங்க, எதுக்கு இந்த கோடுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. பேசிக்கலி அந்த கோடோட என்ன அவுட்புட் என்ன வரும்னு நீங்க சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். அப்புறம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அதே மாதிரி ஒரு கோடு நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பேசிக் வந்து டெக்னிக்கல் போனா. இப்ப அதே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு டெக்னு போனீங்கன்னா, உங்க டெக்ல ஒரு பேசிக் கொஸ்டின் நான் சொல்றேன். நீங்க வந்து போன் ஆன் பண்றீங்க, நெட் காலைல எழுந்து பாக்குறீங்க, நெட் கனெக்ட் ஆகல, என்ன இஷ்யூ, இதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்க அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்க? நீங்க ஜென்ரலா காலைல எழுந்தோன்னா போன் நெட் ஒர்க் ஆகலைன்னா வைஃபை செக் பண்ணுவேன், நெட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவேன், வீட்டுல வைஃபை ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவேன். இதை மாதிரி நீங்க வந்து ப்ரோபிங் கொஸ்டின்ஸ், இதை மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீங்க ஆன்சரா கொடுக்கணும். ஆன்சர்னா இதுதான் ஆன்சர். ஸோ இது மாதிரி நீங்க ஆன்சர்லாம் கொடுத்தோம்னா இதுதான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஓ, இவங்க வந்து டெக்னிக்கலா எப்படி வந்து யோசிக்கிறாங்க, எவ்வளவு வந்து அனலிட்டிக்கா யோசிக்கிறாங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். இதுதான் பேசிக் டெக்னிக்கல். இது வந்து அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு நீங்க ஒரு ஃப்ரெஷரா போறீங்க ஒரு டெஸ்டிங் டெக்னிக்கல் ஜாபுக்கு. உங்கள்கிட்ட ஒரு நீங்க உள்ள போய் அஸ் டெஸ்டரா போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டஸ்டர் கொடுக்குறேன், இந்த டஸ்டரோட குவாலிட்டி எப்படி இருக்கு, நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்க அது எப்படிலாம் வந்து டஸ்டரை நான் செக் பண்ணுவேன், நான் அதை நீங்க வந்து ஒரு லைனா சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த கொஸ்டின் டேக்கிள் பண்றது. இப்போ செகண்ட் வந்து எபிலிட்டி. வந்து அனலிட்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிச்சுவேஷன் மாதிரியே கொடுப்பாங்க. இப்போ வந்து சிச்சுவேஷன்லாம் ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தா அதுல எப்படி டேக்கிள் பண்றீங்க, நீங்க வந்து பயப்படாம எப்படி டேக்கிள் பண்றீங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்க வந்து ஒரு டீம்ல உங்ககிட்ட வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, இந்த டெட்லைன் வரப்போகுது, இந்த ப்ராஜெக்ட் டெட்லைன் வரும்போது கரெக்டா வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகல, அந்த கோட் ஒர்க் ஆகல, நாளைக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், ஒர்க் ஆகல, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஸோ இதை வந்து டக்குன்னு பயந்துடக்கூடாது. பேசிக்கலி நீங்க வந்து ஓகே, உங்கள்கிட்ட ரிசோர்சஸ் இருக்கு, எதனால ஃபெயில் ஆச்சு அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். உங்ககிட்ட டீம் இருக்கு, டீமை வச்சு அவங்கள வச்சு உட்காரு, உடனே டீமுக்கு கால் கூப்பிட்டு அவங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு டிக் பண்ணி ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, அதை நீங்க பண்ணிட்டு எதனால ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி உங்க மேனேஜர் கிட்ட அந்த ரிப்போர்ட்டோட போய் டேட்டாவோட போய் பேசும்போது உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கோடை வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஹெல்ப் பண்றதுக்கு உடனே வருவாங்க. நீங்க நினைச்சு பார்ப்பீங்க, என்னடா நான் இவ்வளவு நாள் தனியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், டக்குன்னு எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு. அதுதான் கூகுளோட கல்ச்சர். உள்ள எல்லாருமே வந்து அந்த ஒர்க் நைட்டு ஃபுல்லா உட்காந்துட்டு அது சரி பண்றது அவங்களோட வேலை. எல்லாருமே உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. அது 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 மீறியுமே அது ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அவங்களோட மேனேஜர் வந்து உங்களை பேக் பண்ணுவார். நீங்க போய் சொல்லணும், வேலை செய்யல, வீணா போச்சு, சாரின்னு சொல்லணும்னு அவசியம். உங்க மேனேஜர் உங்களை பேக் பண்ணிட்டு அவர் போய் சொல்லுவார், இது மாதிரி இஷ்யூ ஆயிருக்கு, இதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இதனால ஒர்க் ஆகல, ஸோ அதனால நம்ம இதை வந்து தள்ளி போடுவோம், எங்களுக்கு இவ்வளவு டைம் வேணும் அப்படின்னு அவர் பேசுவார். ஸோ உங்களுக்கு அந்த வேலை பார்க்கும்போது அந்த இதுவும் பயம் இருக்காது. ஸோ இதை மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணணும். இது வந்து அனலிட்டிக்கல், இது மாதிரி தான் பேசிக்கா பார்ப்பாங்க. இப்ப அதர்வைஸ் இந்த நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற மாதிரியே அந்த அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அது மாதிரிலாம் இருக்காது எதுவுமே. நீங்க வந்து பேப்பர்ல வந்து ஸ்கெட்ச் பண்ற மாதிரி அப்படிலாம் எதுவுமே இருக்காது. கம்யூனிகேஷன் வந்து பேசிக் கம்யூனிகேஷன் இருக்கணும். இப்ப நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் வந்து கம்யூனிகேஷன் கத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மோஸ்டா நம்ம தமிழ்நாட்டுல வந்து காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்லயோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பேச மாட்டாங்க. மோஸ்டா தமிழ்ல தான் பேசுவாங்க, லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுவாங்க. ஸோ அதனால வந்து உங்க கம்யூனிகேஷன் வந்து ஒரு சில பேருக்கு கொஞ்சம் வந்து இம்ப்ரூவிங் ஸ்டேஜ்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கான்பிடென்டா பேசுறீங்கன்னு தான் இம்பார்ட்டன்ட். நீங்க தப்பா ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஆச்சு அதனால உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. உங்களோட நாலேஜ், உங்களோட ஆட்டிடியூட், நீங்க எவ்வளவு கான்பிடென்டா இருக்கீங்க அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கம்யூனிகேஷன் வந்து நீங்க உள்ள வந்தோம்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஏன்னா நீங்க வேலை பார்க்கறது பாத்தீங்கன்னா நீங்க ஓவரால் குளோப்ல எல்லாரும் இருக்கிறவங்க, அது மாதிரி குளோப் வைட் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இப்ப நான் உள்ள ஒரு நேட்டிவ், நம்ம நார்மலா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம்னா, நம்ம தமிழ் பேசுறோம்னா நம்மளோட இங்கிலீஷ்ல வந்து ஒரு நேட்டிவ் டச் இருக்கும். இப்ப என்னோட இங்கிலீஷ்ல முன்னாடி நேட்டிவ் டச் இருந்தது. இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இப்ப த்ரூ அவுட் த குளோப் எல்லார்கிட்ட பேசும்போது அந்த நேட்டிவ் டச் போயிடுச்சு. ஸோ அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா பாலிஷ் ஆயிடும். ஸோ பேசிக்கலி கான்பிடென்டா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க நார்மலா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்க இன்டர்வியூ நடக்குதா, அடுத்த வாரம் இன்டர்வியூவா, இந்த ஒரு வாரம் வந்து நீங்க யார்கிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது இங்கிலீஷ்ல பேசுங்க. ஸோ உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடும். நீங்க ஏதாச்சும் தப்பு பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி உங்களை வந்து ஒரு மிரர்ல பார்த்துட்டு நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு 2-4 லைன் உங்களோட இன்ட்ரோடக்ஷன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க எப்படி பேசுறீங்க கான்ஃபிடென்ட்டா. தட் இஸ் சம்திங் ஐ கேன் டெல்.
கிரேட் கிரேட். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனாக இருந்துச்சு, எந்தெந்த ஆங்கிளில் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மெயினாக இப்போ கம்யூனிகேஷன் வைஸ்லையுமே ஒரு ஆவரேஜாக பேசிக்காக நல்லா கம்யூனிகேட் நினைக்கிற விஷயத்த தெளிவாக சொல்ல தெரிஞ்சு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாவே போதும்னு ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி அந்த அனலிட்டிக்கல் கொஷின்ஸ்லையுமே கூட சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் அந்த டைமில் டக்குன்னு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் ஆன்சர் பண்ணுறதுக்கு தடுமாறதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதெல்லாம் முன்கூட்டியே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அது தெரிஞ்சு பெட்டராக அந்த இடத்துல டக்குன்னு நம்ம ரெடியாக ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். இந்த மாதிரி ப்ரிப்பேரிங்க்குன்னு ஏதாச்சும் வெப்சைட்ஸோ இல்லை மற்ற ஆங்கிள் ஏதாச்சும் இருக்கா? இப்போ கூகுளுக்காக நம்ம பண்ண போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெம்ப்ளேட்டோ இல்லை இந்த இடத்துல இதெல்லாம் இப்படிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணோன்னா நீங்கள் ஜென்ரலாக கூகுள்லேயே சர்ச் பண்ணலாம். கூகுள்லேயே உங்களுக்கு வந்து கோராலையும் பின்ட்ரெஸ்ட்ல நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. இல்லை நீங்கள் கிரேப் வைன்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் கூட நீங்கள் வந்து செக் பண்ணலாம். நிறைய பேர் வந்து அதில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்டர்னலாக கொஞ்சம் விஷயம்லாம் இருக்குது, அது வந்து நான் எக்ஸ்டர்னலாக நான் ஷேர் பண்ண முடியாது. பட் ரெக்ரூட்டர் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெக்ரூட்டர் ரீச் அவுட் பண்ணுறீங்க, இல்லை லிங்க்டின்ல ஒரு ரெக்ரூட்டர் கூகுள் ரெக்ரூட்டர் இருக்காங்கன்னா சும்மா அவங்க பிங் பண்ணுங்க, இது மாதிரி நான் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு வந்து சாம்பிள் கொஸ்டின்ஸ் கிடைக்குமா அப்படின்னா அவங்களால அந்த வந்து சாம்பிள் கொஸ்டின்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் careers.google.com சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரோலுக்கான சாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸ் அதில் அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் அதுலேயுமே கற்றுக்கலாம். அதை தவிர லைக் நானும் பர்சனலாக வந்து கொஞ்சம் பேருக்கு நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லைக் டாப்மேட்ல நான் அவைலபிளாக இருக்கேன். யூ கேன் ரீச் அவுட் டு மீ, ஐ கேன் ட்ரெயின் சம் ஆஃப் த பீப்பிள். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டாப்மேட்ல நீங்களுமே நிறைய பேர் தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளஸ் உங்கள் சைட்லேருந்து இப்போ நீங்கள் இன்டர்ன்ஸை நிறைய பேரை கூகுள் சைடில் அமைச்சிருக்கீங்க, இன்டர்வியூ எடுத்திருக்கேன்னு இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி பர்சனலாக அசிட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி வந்து பீப்புளுக்கு வந்து கைட் பண்ணுறீங்க? லைக் இப்போ கூகுள் இப்போ உங்கள்கிட்ட வந்து கைடன்ஸ் கேட்குறாங்க, லைக் த்ரூ அ டாப்மேட் மூலியமாக இப்போ உங்கள்கிட்ட வந்து கைடன்ஸ் கேட்குறப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஸோ டாப்மேட்ல அப்புறம் ஈவன் லிங்க்டின்ல கூட ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் ட்ரெயின் பண்ணும்போது நான் அந்த டீம்ல வந்து சப்போர்ட் டீம்ல 1.5 years இருந்தப்போ புதுசாக ஒரு பேட்ச் வந்துச்சு. அந்த பேட்ச்ல வந்து இன்டர்ன்ஸ் வந்தாங்க. இன்டர்ன்ஸ் வந்து ஒரு 10 பேரை வந்து இனிஷியலாக அவங்கள வந்து ஃபுல்லாக அந்த வேலைனா எப்படி பண்ணணும்னு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணேன். அது வந்து ஷேடோயிங் சொல்றது, நம்ம பக்கத்துல உட்கார வச்சு அவங்க வேலையை நம்ம அவங்களுக்கு நம்ம வேலையை கற்றுக் கொடுக்குறது. அப்புறம் அவங்க அந்த வேலையை வந்து கொஞ்சம் நம்ம பார்ட் ஆஃப் த ஒர்க் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க செய்யுங்க, நான் கைட் பண்றேன் அப்படின்னு சொல்றது. அதுதான் வந்து ஷேடோயிங். அதுதான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்டர்வியூக்கு அவங்களோட ரெஸ்யூம் எடுத்து திருப்பி ஹைரிங் மேனேஜர் கிட்ட அவங்களோட ரெஸ்யூம் போகும். அவங்க ரெஸ்யூம் எடுத்து அதுல அவங்க கற்றுக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ரோலுக்கான ஸ்கில் செட் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு இப்போ அவங்க வேலை கற்றுக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையோட ஸ்கில் செட்டும் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெஸ்யூமை வந்து பார்க்கறதுக்கு ஒரு கிளியர் ரெஸ்யூம், நிறைய ரொம்ப டிராயிங்ஸ்லாம் இல்லாம, ரொம்ப நிறைய லைன்ஸ் காலம்ஸ் எல்லாம் இல்லாம, ரொம்ப சிம்பிளான ரெஸ்யூம், போட்டோலாம் இல்லாம லைக் சிம்பிளான ரெஸ்யூமா வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஒரு ஃபார்மேட்ல அவங்க கொடுப்போம். அது வந்து ஜென்ரலைஸ்டு, நம்ம உள்ள என்ன சொல்லணும்னா கூகுள் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்றது. ஸோ அது ஒரு கிளியர் ரெஸ்யூம் ஃபார்மேட்ல பிளாக் அண்ட் ஒயிட் ரெஸ்யூம், பேசிக்கலா சொல்லணும்னா பிளாக் அண்ட் ஒயிட் ரெஸ்யூம் ஒன்று கிளியர் பண்ணி கொடுத்துட்டா அவங்க அதுக்கான ரெஸ்யூம் அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இன்டர்வியூல நான் சொன்ன மாதிரி அந்த 4 ரவுண்ட் இன்டர்வியூக்கு ஒரு ரவுண்ட்ல சாம்பிள் கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு மார்க் இன்டர்வியூஸ் நம்ம எடுப்போம். மார்க் இன்டர்வியூஸ் எடுத்துட்டு நான் முன்னாடியே சொல்லிடுவேன், இதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, இந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெக்னா அதுக்கான டாபிக். ஸோ நான் பேசிக்கலா இப்போ நான் இன்டர்வியூ எடுத்தது வந்து ப்ரோக்ராம் மேனேஜரா யாராச்சும் வரணும் அப்படின்னா அவங்க அதுக்கான இன்டர்வியூக்கு நான் ட்ரெயின் பண்ணுவேன். புதுசா இன்டர்னா வரணும் அதுக்கு ட்ரெயின் பண்ணுவேன். அனலிஸ்டா வரணும் அதுக்கு ட்ரெயின் பண்ணுவேன். கூகுள்ல இனிஷியலா இப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஆஸ் அ ஃப்ரெஷர் இன்டர்னா யாராச்சும் வரணும்னா பண்ணல. அதே மாதிரி உள்ள ஆல்ரெடி இருக்காங்க, இல்ல வெளியில வேற ஏதோ கம்பெனில ஒர்க் பண்றாங்க, 2-3 years ஒர்க் பண்றாங்க, 4 years ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாப் ஸ்விட்ச் வேணும், கரியர்ல growth வேணும்னா அவங்க என்கிட்ட ரீச் அவுட் பண்ணுவாங்க, இந்த ரோலுக்கு எனக்கு வேணும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா. ஸோ தென் அந்த ரோலுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன இன்டர்வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எங்கள்கிட்ட கொஸ்டின் பேங்க் இருக்கு. அந்த கொஸ்டின் பேங்க் வச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவோம், இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிள் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். பேசிக்கலி அதே கொஸ்டின் தான், அந்த சிச்சுவேஷனை போட்டுட்டு அந்த கொஸ்டின் எடுப்போம், அவ்வளவுதான். ஏன்னா டைரக்டா கொஸ்டின் கேட்டா எந்த ஒரு கேண்டிடேட் டைரக்டா கொஸ்டின் கேட்டா அவங்க உடனே டென்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால ஒரு சிச்சுவேஷன், அந்த கேஷுவல் கான்வர்சேஷன் கொண்டு வரதுக்கு தான் ஒரு சிச்சுவேஷனை கொடுத்துட்டு இதுல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்கறது தான் கொஸ்டின். டெக்னிக்கல் மட்டும் டைரக்டா டெக்னிக்கல், இதுதான் டெக்னிக்கல் பார்ட்பா, இதுல நீங்க சொல்லுங்க என்ன அப்படின்னு கேட்போம். ஸோ இதுதான் ஓவராலா ட்ரெயின் பண்றது. ஸோ டாப்மேட்ல நான் கொஞ்சம் பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதுல கொஞ்சம் பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகி இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பட் அதர்வைஸ் நான் வந்து லிங்க்டின்ல நான் கைட் பண்ணுவேன்.
யாராச்சும் வந்தாங்கன்னா என்ன வேணும் அப்படின்னு. ஸோ டாப் மேட்ல உங்கள்கிட்ட ரீச் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறோம். டெஃபினட்டாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ரீச் அவுட் பண்ணுவாங்க. இல்லை சின்ன சின்ன டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது, குயிக் சேட் அப்படின்னாலுமே லிங்க்டின்லையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ மேபி பீப்புள் டெஃபினட்டாக உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட சர்வீஸுமே ஃப்ரம் ரெஸ்யூம் பில்டிங் கைடன்ஸ்லேருந்து கொஸ்டின் சைட்லேருந்துமே நீங்கள் எல்லாமே கைட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு. கிரேட். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டாக வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள், நம்ம ஆடியன்ஸ் நிறைய டவுட் இருக்கிறதுக்கு, இந்த பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறது எல்லா கம்பெனியுமே யூஸ்வலாக வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு சில டிசிஎஸ் அந்த மாதிரி கம்பெனியில் மினிமம் 60% ஆஃப் டிகிரி வச்சிருக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு டெக் ரோலுக்கு ட்ரை பண்ணுறப்ப நான் டெக் சைட்லையோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கவங்களும் உள்ளே வர முடியாது. அதே மாதிரி கரியர் கேப் ஒரு 4-5 வருஷம் இருந்துச்சுன்னா உள்ளே வர முடியாதுன்னு சொல்லிட்டு, என்னதான் டேலண்ட் இருந்தாலும் பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிற மூலியமா நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிறாங்க. அதை நோக்கி நிறைய பேர் தயங்கி வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ கூகுளுக்குள்ள வரவங்களுக்கு அந்த மாதிரி என்னென்ன பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கு, இந்தந்த விஷயங்கள்லாம் இருந்தால் வர முடியாது, இல்லை இப்படிலாம் இருந்தால் வரலாம், நிறைய பேர் இந்த மித்தா தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு என்னென்ன இருக்கு? ஸோ பேசிக் கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் பெருசாக கிடையாது. லைக் இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக வரீங்கன்னா பேசிக்கலி ஒரு இந்தியாவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு டிகிரி இருக்கணும், பேசிக் டிகிரி இருக்கணும். இது வந்து அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி டிகிரி போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா எனக்கு வந்து பிடெக் ஆர் பிஎஸ்சி எம்எஸ்சி சயின்ஸ் இருக்கணும் அப்படின்னு அதில் போட்டிருப்பாங்க. அந்த டிகிரி இருக்கணும். பேசிக் 50% இருந்தால் போதும், ரொம்பலாம் அதிகம் காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டிகிரி இருக்கணும். ஸ்கில் செட் தான் மேட்டர், அவ்வளோதான். ஸோ அந்த கரியர் போர்ட்டல்ல என்ன டிகிரி போட்டிருக்காங்க அந்த டிகிரி இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ இப்ப நிறைய பேர் நான் பார்த்துருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சவங்களும் இங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட் இருக்கும். அதனால வந்து அவங்க பேசிக் கிராஜுவேட் தான் போடுவாங்க. எங்கேயுமே வந்து மாஸ்டர்ஸ் வேணும் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 4-5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மாஸ்டர்ஸ் வேணும் பிளஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு அந்த ரோல் கேட்பாங்க. என்ட்ரி லெவலுக்குலாம் எதுவுமே கிடையாது. எனி டிகிரி கேன் அப்ளை ஃபார் எனி ஆஃப் த ரோல்ஸ் இன் கூகுள். பட் அதுக்கு பேசிக் பர்சன்டேஜ் 50% கிளியரா இருக்கணும். உங்களுக்கு எந்த அரியர்ஸும் இருக்கக்கூடாது. டிகிரி உங்ககிட்ட கையில இருக்கணும். நீங்க அப்ளை பண்ணும்போது பார்க்கணும். இப்போ ஒரு சில ரோல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும். அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா போட்டுருவாங்க பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் தான் வேணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு நீங்க பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் தான் வேணும். அதே மாதிரி இதுல இதுவுமே கிடையாது. லைக் நீங்க எந்த டொமைன் கூட இருக்கலாம். நான் வந்து எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். ஏன்னா எனக்கு அந்த ஸ்கில் செட் இருக்கு, எனக்கு பேசிக் இன்ஜினியரிங் இருக்கு, போதும். அதுதான் வந்து ரிக்வயர்மெண்ட். ஓகே. சோ மத்தபடி இந்த கரியர் கேப் ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு, அந்த மாதிரி கேப் இருக்கவங்களுக்குலாம் எந்த விஷயம் இல்ல. சோ கரியர் கேப்லாம் வந்து இங்க பெருசா கூகுள்ல பார்க்கவே மாட்டாங்க. பெருசா இந்த சென்ஸ் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க கேப் எடுத்திருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் கேப் எடுப்பாங்க. இப்ப கூகுள்ல ஒர்க் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து செபட்டரி லீவ் எடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து 6-7 மந்த்ஸ்க்கு சேலரி இல்லாமலே வேலை பாக்குறாங்க. நான் வீட்டுல இருக்கேன், நான் வேலை எனக்கு அப்படியே இருக்கட்டும், நான் வந்து வீட்டுல எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மாதிரி வேலை பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து அது மாதிரி லீவும் இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த கேப்லாம் இருக்கிறதுல வந்து ஒரு இட்ஸ் நாட் அ கொஸ்டின் ஃபார் தட். பேசிக்கலி ஸ்கில் செட் இருக்கணும். நீங்க அப்ளை பண்ணும்போது அதை நீங்க ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட ரெஸ்யூம்ல நீங்க வந்து ஜஸ்ட் இங்க ஒர்க் பண்ண இது பண்ண ஓகே நீங்க அப்ளை பண்ணா அவங்களே வந்து ரெக்ரூட்டர் பேசும்போது உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்க சொல்லலாம். ஒரு ஜென்யூன் ரீசன் நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் ஈஸியா த்ரூ ஆயிடும். ஓகே ஓகே. ஸோ ஃபைன். ஸோ இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. லைக் பேசிக்காக எதுவாக இருந்தாலுமே ரொம்ப டெக்னிக்கல் ரோலுக்கு வேணால் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருவாங்க, கரியர் கேப் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டிகிரி மட்டும் இருந்தால் போதுன்றீங்க. கிரேட். அதே மாதிரி இப்போது எல்லா கம்பெனிலையுமே ஸ்பெசிஃபிக்காக ஒரு மாதிரியான ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு. இல்லைன்னா சர்டைன் சீசன் டைம் மாதிரி இருக்கும். இந்த டைமில் பல்காக ஒரு 100, 200, ஒரு 500 ஃப்ரெஷர்ஸை உள்ளே எடுக்கிறோம். இல்லைன்னா ஒரு சர்டைன் ப்ரோக்ராம் டிசிஎஸ்னா அவங்க ஒரு ஃப்ரெஷருக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி டக்குன்னு பல்காக எடுத்து ட்ரெயின் பண்ணி ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கூகுள் ஏதாச்சும் அந்த சீசன் டைமோ இல்லைன்னா ஒரு காம்படிஷன் எக்ஸாம் குரூப்பா இருக்க டைமோ அந்த மாதிரி ஏதாச்சும் இன்டென்ஸ்க்கும் ஃப்ரெஷருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஓகே. ஸோ இவங்க வந்து இயர்லி ஒன்ஸ் கோட் ஜாம் நடத்துவாங்க. கோட் ஜாம்ல வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க அந்த கோட் ஜாம்ல அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி அந்த கோட் ஜாம்ல வந்து பேசிக்கலி ஒரு குளோபல் லெவல்ல வந்து ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க. அந்த காம்படிஷன்ல யார் அந்த ரன்னர்ஸ் அப்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ரோல் ஆஃபர் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அவங்களாம் வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க ரெக்ரூட்டர், நீங்க இந்த ரோலுக்கு அப்ளை பண்றீங்களா அப்படின்னு. அது வந்து நடக்கும், இயர்லி ஒன்ஸ் நடக்கும். இப்ப நான் ரீசெண்டா பார்க்கல, பட் நீங்க அகைன் அந்த careers.google.comல பார்த்தா அது தெரியும். பட் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா கூகுள் ரெக்ரூட் பண்றது, ஃப்ரெஷர்ஸை ரெக்ரூட் பண்றது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாப் யூனிவர்சிட்டிஸ்ல தான் போய் ரெக்ரூட் பண்ணுவாங்க. டைரக்டா வந்து சப்போஸ் ஐஐடிஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், அது மாதிரி தான் அவங்க போய் ஃப்ரெஷர்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஈவன் கொஞ்சம் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் கூட போவாங்க, விஐடி, எஸ்ஆர்எம் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் போய் ரெக்ரூட் பண்ணுவாங்க. இது வந்து பல்க் ரெக்ரூட்மெண்ட். இவங்க பண்றது வந்து சம்வேர் அரௌண்ட் மே டு ஜூன்குள்ள தான், அந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த மந்த்ல தான் அவங்க போய் பல்க் ரெக்ரூட் பண்ணுவாங்க.
இந்த பல்க் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது இந்த ரோல் வந்து அவங்க அங்க மட்டும் பல்க் ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க, அவங்க போர்ட்டல்லையும் போடுவாங்க. அவங்களோட careers.google.comலயும் அந்த அதே ரோல அங்க போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு, அங்க பல்க் ரெக்ரூட்மெண்ட் போனா நாங்க வந்து இப்ப 100 பேர் இன்டர்வியூ பண்றோம்னா 100 பேரை எடுத்துருவோம் அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு அந்த அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ரோல் ரிலேட்டட் நாலேஜ் எல்லாமே அந்த அந்த அவங்களோட ஒரு ஸ்பெசிபிக் கிரைட்டீரியா இருக்கு, அது எல்லாமே மேட்ச் ஆகணும் இன்டர்வியூ ப்ராசஸ்ல. ஸோ அதனால வந்து அவங்க அதே ரோலை வந்து இங்க ஓப்பனா போடுவாங்க. ஸோ நீங்க வந்து அதை அப்ளை பண்ணிட்டு இங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க இங்க இருந்து கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இப்ப நான் வந்து கேம்பஸ் பிளேஸ் ஆகலையே, நான் வெளியில இருந்து தான் அப்ளை பண்ணிட்டு ரீச் அவுட் பண்ணேன். அப்புறம் அவங்க ரெக்ரூட்டர் ரீச் அவுட் பண்ணாங்க, நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அப்படிதான் வெளியில எக்ஸ்டர்னல் கேண்டிடேட்டா தான் போனேன். ஸோ இதுதான் பேசிக்கான ப்ராசஸ். வெளியில இருந்து அதே ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ கூகுள் ஆஃபீஸ் விசிட் பண்றதுக்காச்சும் வாய்ப்பு இருக்கா? பிளஸ் கூகுள்ல இருந்து ஏதாச்சும் காமனா ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் கண்டக்ட் பண்றாங்களா? இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸா இருக்கும், கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கவங்க, அவுட் ஆஃப் எம்ப்ளாயி தவிர இருக்கவங்க ஆஃபீஸ் விசிட் பண்றதுக்கு எனி ஸ்பெசிஃபிக் டே இன் இயர் அதர்வைஸ் ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கா? மேபி வந்து பார்க்கணும் இல்லை இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நான் ஆஸ் அன் எம்ப்ளாய் நான் வந்து ஒரு மாசத்துக்கு 2 பேரை வந்து கூகுள் ஆஃபீஸ்க்கு ஆஸ் அ டூரா கொண்டு போகலாம். அது வந்து பாத்தீங்கன்னா என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தா அவங்கள வந்து நான் ஆஸ் அ கெஸ்டா எடுத்துட்டு போய் கூகுள் ஆஃபீஸ் சுத்தி காமிக்கலாம். ஃபுட் எல்லாமே அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் ஃப்ளோர்ஸ்க்குலாம் போக முடியாது, பட் அதர்வைஸ் கூகுள் ஆஃபீஸ் ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டு என்ன நல்லா இருக்குன்னு காமிச்சிட்டு வரலாம். பட் அதர்வைஸ் கூகுள் வந்து பப்ளிக் நிறைய பப்ளிக் ஃபங்க்ஷன் ஐ மீன் ஒரு ஈவெண்ட்லாம் நடத்துவாங்க. இப்போ ப்ராடக்ட் லான்ச், பிக்சல் ப்ராடக்ட் லான்ச்னா அவங்க வந்து பப்ளிக் ஈவெண்ட்லாம் நடத்துவாங்க, அதை அவங்க வெப்சைட்லேயே போடுவாங்க. நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி தான் இருக்கும். அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு பாஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாஸ்ல நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் கூகுள் ஆஃபீஸ்லேயே ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்பேஸை வந்து ஈவெண்ட் ஸ்பேஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணி அங்கே மட்டும் அவங்களை கூப்பிடுவாங்க. அங்கே கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த ஈவெண்ட்டை நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களோட கூகுள் இந்தியாவோட வெப்சைட்ல தான் வந்து அவங்க அவைலபிள் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்ல இருந்து நீங்க பார்த்துட்டு நீங்க அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் இருந்தா உங்களுக்கு அவங்களே வந்து ப்ரொமோஷன் இமெயில் போடுவாங்க. ஸோ நீங்க அதுல சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அப்படிதான் வந்து ஏதோ ப்ராடக்ட் லான்ச் இருந்தா தான் வந்து ஓப்பன் ஃபார் பப்ளிக்னு பண்ணுவாங்க. கண்டிப்பா, கிரேட். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் கூட நிறைய ஆஃபீஸ் டூர்லாம் போட்டுட்டு இருக்கோம். விசிட் எனி பாசிபிள்னா கூட நம்ம ஃபியூச்சரில் ட்ரை பண்ணலாம். மேபி பேசிக்காக கூகுள் ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிரேட். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 40 to 15 minutes கிட்ட பேசியிருக்கோம். ஸோ ரொம்ப வேல்யூபிளாக இருந்துச்சு. நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கன்க்ளூஷன் பார்ட்டாக நிறைய ஃப்ரெஷர்ஸ் இன்டர்ன்ஸாக நம்மளோட சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க உள்ளே வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. உங்களோட சைட்லேருந்துமே நீங்கள் சர்வீஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க. நம்ம டாப்மேட் இதுமாரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அது தவிர கன்க்ளூஷனாக ஃபைனலாக என்ன அட்வைஸ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எல்லாரும் வந்து இந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளியே வரும்போது வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். ஸோ ஆல்வேஸ் நீங்க வந்து உங்களோட எய்மை வந்து ஹை வச்சுக்கோங்க. லைக் டோன்ட் எய்ம் ஃபார் லோவர். நீங்க எய்மை ஹை வச்சாதான் உங்களால வந்து யூ கேன் அச்சீவ் ஹையர். அப்புறம் நான் வந்து இந்த ரோலுக்கு வந்து கரெக்ட் ஃபிட்டா இருப்பேனா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்க அந்த ரோல் கரெக்ட் ஃபிட்டா இருப்பேன், அதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. லைக் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நான் நினைச்சு கூட பார்க்கல நான் கூகுள்ல வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு. பட் நான் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன், என்னோட ஸ்கில் செட்ல எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தது. நான் நினைச்சேன் வை நாட் ட்ரை திஸ் அப்படின்னு. நான் மைக்ரோசாஃப்ட் கூகுள் ரெண்டுமே அப்ளை பண்ணேன். மைக்ரோசாஃப்ட்ல எனக்கு ப்ராசஸ் போயிட்டு இருந்தது, கூகுள்ல எனக்கு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, நான் இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் அவங்கள்ட்ட நான் மிட்வேவே சொல்லிட்டேன், லைக் எனக்கு வேணாம், நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க வந்து எந்த ஒரு ரோல் நினைச்சு நீங்க கிராக் பண்ணலாம். எனிபடி கேன் ஜாயின் கூகுள் டாப் 5 டெக் ஜாயின்ஸ். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க தான் அங்க இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. நார்மலா இருக்கிறவங்க, நார்மல் இன்டெலிஜென்ஸா இருக்கிறவங்க கூட அங்க இருப்பாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அபண்டன்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் எக்ஸ்போஷர் இருக்கும்போது தான், டெக்னாலஜி இருக்கும்போது தான் அவங்க நல்லா டெவலப் பண்ணிப்பாங்க. ஸோ பேசிக்கலி ஹம்பிளா இருங்க, ஹாப்பியா இருங்க, அப்புறம் லைக் கான்ஃபிடென்ட்டா இருங்க. அப்புறம் உங்களோட கோல்ஸை வந்து நீங்க ஆல்வேஸ் செட் ஹையர் கோல்ஸ் ஸோ தட் நீங்க எப்போ பார்த்தாலும் அதை ரீச் பண்ணணும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட அதை அச்சீவ் பண்ணுவீங்க. யா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கிரேட். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறதுக்கோ இல்லை உண்மையிலே ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க, அதுக்கு ஒரு எலிஜிபிளாக தான் இருப்பாங்க. பட் எதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் ரோயோ பண்ணுவீங்க, எல்லாத்துக்குமே கண்டிப்பாக முடியும். ட்ரை பண்ண டெஃபினெட்லி தே கேன் ஏபிள் டு கெட் இட். ஸோ கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில் எல்லாமே கொடுக்குறேன். பீப்பிள் டெஃபினட்டாக உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க, டவுட் இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருக்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் வேல்யூபிள் டைம் கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. பை.